ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை ஆன்சர் வித் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரின்சஸ் கட்டு போட் நெக் ப்ளவுஸு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக கட்டிங் போட போகிறோம். நம்ம சேனலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெனுனான கண்டென்ட்ஸ் மட்டும் அப்லோட் ஆகும். எந்த காரணம் கொண்டும் உங்கள் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் ஆகாது. ஹைட் வந்து 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஷோல்டருக்கு கீழே பாட்டம் வந்து நான் வந்து ஃபால்ஸிங் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், ஷோல்டர் வந்து 15, 7.5க்கு மார்க் பண்ணுறேன். போட் நெக்குக்கு 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். கீழே டவுன் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஆமோல் ஸ்கேலில் போட் நெக் ஷேப்பு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குறேன். பாருங்கள், போட் நெக்குக்கு பொதுவாக வந்து செஸ்ட்டுடைய ஆமோல் எப்படி இறக்கணுன்னாக்கா, செஸ்ட்டு வந்து 44, அது 6ஆல் வகுத்தோம்னாக்கா 7.25 கிடைக்கும். 7.25 நான் வந்து இறக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்பர் செஸ்ட்டு வந்து 40, 4ஆக டிவைட் பண்ணால் வந்து 10 இன்ச்சு கிடைக்கும். நான் 1 இன்ச்சு லூஸ் ஆட் பண்ணி 11 இன்ச்சுக்கு செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இடுப்பு அளவு 38, 4ஆக பிரித்தா 9.5 ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு சேர்க்குறேன். 10.5க்கு மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வந்து 1.5 இன்ச்சு மார்ஜின் வச்சுட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். செஸ்ட்டுக்கு 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன், வேஸ்ட்டுக்கு 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். வேஸ்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு டாட்டில் போயிடும். செஸ்ட்டு வந்து லூஸுக்காக 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டாட் வந்து ஒரு 3.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். மற்ற ப்ளவுஸுங்களுக்கு வந்து அப்பர் செஸ்ட்டு வச்சு ஆமல் இறக்கலாம். பட் ஆனால் இந்த போட் நெக்கு அது மாதிரி ப்ளவுஸுங்களுக்கு நம்ம வந்து ஃபுல் பஸ்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணி இறக்கணும். ஏன்னா வந்து ஆமல் வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் வரும் போட் நெக் ப்ளவுஸுங்களுக்கு. பேக் வந்து ஃபால்சன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் டிசைனுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரவுண்டாக வந்து ஒரு டிசைன் வந்து பேக்கில் போட்டு ரோப் வச்சு தைக்க போகிறேன். அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நார்மலாக ஒரு ரவுண்டு பிளாஸ்டிக்கில் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். நமக்கு எவ்வளோ கிடச்சதோ அது டிவைட் பண்ணி 4 ஷேப்பு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ரவுண்டாக. அதே ஷேப்பில் தான் நான் வந்து கேன்வாஸ் ஓட்டிட்டு அச்சு திருப்பிட்டு சென்டரில் வந்து ரோப் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கில் ஓப்பன் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான். பட் ஆனால் டிசைனுக்காக நான் வந்து 8 இன்ச்சுக்கு வந்து கீழே ரவுண்டாக நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஷோல்டரு லைட்டாக நம்ம வந்து ஸ்கோப் எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே பேக் வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் சேர்க்குறேன். ஷோல்டருக்கு அதே லைனில் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு பிரின்சஸ் கட்டு போட போகிறோம். ஸோ அதனால் ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் மார்க்குக்கு நம்ம வந்து நெக்குக்கு வந்து 8 இன்ச்சு கொடுக்குறேன். 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு வெத்தலை நெக்கு மாதிரி நான் வந்து ஃப்ரண்ட்டில் போடுறேன். ஃப்ரண்ட்டும் கேன்வாஸ் கொடுத்து தான் தைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆமோல் இடத்துல
நம்ம ஃப்ரண்ட்டு வந்து எப்பவும் போல் வெட்டிட்டு இன்னொரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து கொடாஞ்சி எடுக்கணும். கவர் தட்டு. பேக்குடைய அந்த சைடு அர்க்காத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன். ஏன்னா டாட் வரும் இல்லையா? டாட்டுக்கு பதிலா நம்ம வந்து ஜாயிண்ட் போட போகிறோம். அதனால் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் 3.25க்கு மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், செஸ்ட்டு வந்து 40 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து லைட்டாக ஸ்கோப் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து பிரின்சஸ் கட்டுக்கு இறக்கிக்கலாம். எந்த மாடல் பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, பேக்கை விட 1/2 இன்ச்சு கீழே இறக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட் லென்த் எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட்டு ஷேப்புக்கு 1 இன்ச்சு ஷேப் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாட் பிரிக்கிற மெத்தடு பாருங்கள். 44 இன்ச்சு வந்து ஃபுல் பஸ்ட்டு, வேஸ்ட்டு வந்து 38. 44ல் 38 மைனஸ் பண்ணால் 6 இன்ச்சு கிடச்சிது. அந்த 6 இன்ச்சில் வந்து 2ஆக டிவைட் பண்ணோம்னா 3 இன்ச்சு கிடச்சிது. அந்த 3 இன்ச்சுக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சும் அதாவது ஃப்ரண்ட் பக்கம் 1 இன்ச்சும் பேக் பக்கம் 2 இன்ச்சும் மார்க் பண்ணோம்னாக்கா டாட்டு துல்லியமாக பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த விதமான ஃபால்ட்டும் வராது. 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா? அதுலேருந்து நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைடு தைக்கும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேக்கை வச்சுட்டு சைடு எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட்டிங் பண்ணோம்னா சைடு தைக்கும்போது எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக உட்காந்துரும். பாருங்கள், இடுப்பளவுக்கு மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு 38 இடுப்பளவு, ஃப்ரண்ட்டு பக்கம் 3 இன்ச்சு வந்தது. அதே மாதிரி ஆப்போசிட் பக்கம் நான் வந்து 6.5 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். அதாவது 38 இடுப்பு, அது 4ஆக பிரித்தா 9.5 ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட் பக்கம் 6.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஸோ 3 + 6 9.5 38ல் ஒரு பங்கு வந்துடுச்சா? இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட்டிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சில ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து தனித்தனியாக வெட்டாமல் ஒன்றாவே போட்டு பிரின்சஸ் வெட்டுறீங்க, அப்போ டைட் அடிக்காதான்னு கேட்குறாங்க. நம்ம தான் வந்து சைடு வந்து 1/2 இன்ச்சு லூஸ் கொடுக்குறோம் இல்லையா? மேலே டாட் பிடிக்கிற இடத்துலையும் நம்ம வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் மேலே மார்க் பண்ணோம். கீழேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணி வெட்டுறோம். இந்த ப்ரொசீஜரில் நம்ம கட்டிங் பண்ணோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மெத்தட் இது. சென்டருக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு சைடு பிடிச்சி பார்த்தோம்னாக்கா அப் அண்ட் டவுன் ஏதாவது இருந்தால் நம்ம வந்து தட்டி கழிச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டாட்டுக்கு டாட் அளவும் போயிடுச்சு, ஷேப்புக்கு ஷேப் அளவும் பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு. இந்த இடம் நான் குத்து ஏன் போடுறேன்னாக்கா தையல் அங்கே வந்ததுன்னா ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக வந்துடும். பேக் ஃப்ரண்ட்டு நம்ம கட்டிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்ணிக்கலாம். அன்னிவனாக இருக்கிறதுக்கு நான் ஒரு மார்க் பண்ணி தட்டி எடுத்துடுறேன். 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து ப்ளவுஸில் பார்டர் வருது. ஸோ அடிச்சு தான் திருப்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் லென்த்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் மவுத்து 12 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 1.5 இன்ச்சுக்கு மார்ஜின் கொடுக்குறேன். ஒரு 3.5 இன்ச்சு இறக்கிட்டு ஆமலோடைய அளவு நான் வந்து வைக்கிறேன். ஆமல் வந்து 18, 18ல் பாதி 9 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு துணி பத்தலைன்னா ஜாயிண்ட் கொடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஆமல் மார்க்குக்கும் கை லூஸ் மார்க்குக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஈஸியாக நம்ம வந்து கட்டிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆமல் இறக்கம்
ஒரு 3.5லேருந்து 4 இன்ச் வரைக்கும் இறக்கிட்டு நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவுக்கு. 3/4 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் பக்கம் கவர் தட்டு எடுக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த ஷேப்பை தட்டி எடுத்துடலாம். அடையாளத்துக்கு அர்க்காத்து. ஜாயிண்ட்டுக்கு பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு. முதல்லையே நம்ம வந்து ஜாயிண்ட் கட் பண்ணிட்டோம்னாக்கா தைக்கும்போது நமக்கு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக தைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம ஸ்டைல் பை அன்சர் ஃபிர்தௌஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவில் எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.